பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாளை சுப முகூர்த்தத்தில் அறிவிக்கப்படும். சாகர காரியவசம் தெரிவிப்பு. சஜித்தை இலக்கு வைத்து செயற்படுங்கள். கட்சி உறுப்பினர்களிடம் நாமல் வேண்டுகோள். கடமைகளை முறையாக பின்பற்றாத கோட்டபய பிரசன்ன ரணதுங்க குற்றச்சாட்டு. சஜித்திற்கு ஆதரவு தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவிப்பு. மன்னார் பொது வைத்தியசாலையில் இளம்பெண் பட்டதாரி உயிரிழப்பு. வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு தொடர் அச்சுறுத்தல். மன்னாரில் காணி அபகரிப்பு. ஜனாதிபதியிடம் கோரிக்கை. நாகரிகமான நிலைக்கு நாட்டை உயர்த்தி வைக்கக்கூடிய தலைவர் ஒருவரை நியமிக்க சிறந்த வாய்ப்பு. ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு. பொதுஜன பெரமுனவினால் முன்வைக்கப்படும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது நாளைய தினம் சுப முகூர்த்தத்தில் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பொதுஜன பெரமுனவால் முன்வைக்கப்படும் வேட்பாளர் நிச்சயம் வெற்றி பெறுவார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலை ஆரம்பித்து மிக குறுகிய காலத்திற்குள் மக்களின் விருப்பத்தை வென்றெடுக்கும் திறன் எமது வேட்பாளருக்கு உண்டு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகிய நாட்டை நேசிக்கும் அனைவரும் மீண்டும் கட்சியில் இணைவார்கள். நாட்டை நேசிக்கும் பலர் எம்முடன் கைகோப்பார்கள். மேலும் தற்போதுள்ள அரசாங்கம் ரணிலின் அரசாங்கம் அல்ல, இது நாம் உருவாக்கிய அரசாங்கம். நாங்கள் இன்னும் நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சியில்தான் உள்ளோம். இது மஹிந்த ராஜபக்சவை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட அரசாங்கம். அத்துடன் பொதுஜன பெரமுனவுக்கு தனிப்பட்ட நபர்களுடன் போட்டி இல்லை. ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பொதுஜன பெரமுனவுக்கும் இடையில் கொள்கை பிரச்சினை உள்ளது. தற்போதைய ஜனாதிபதி தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவர்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். முக்கிய எதிராளியாக சஜித் பிரேமதாசவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இலக்கு வைக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்களுடனான சந்திப்பின் போது முக்கிய எதிராளியாக சஜித் பிரேமதாசவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இலக்கு வைக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்களுடனான சந்திப்பின் போது அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வெற்றி பெறும் நோக்கத்துடன் செயற்படுமாறும் முக்கிய எதிராளியாக எதிர்க்கட்சி தலைவரை இலக்கு வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கட்சியிலிருந்து விலகியவர்களை விமர்சிக்க வேண்டாம் எனவும் அவர்களை கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி பலமுறை விமர்சித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிரான ஐக்கியப்பட்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். கட்சி உள் விவகாரங்கள் குறித்து கவனம் செலுத்துவதை விட ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிரான பிரச்சாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தமது கடமைகளை முறையாக பின்பற்றாத காரணத்தினால் குற்றச்சாட்டுகளை சுமந்து வருவதாக வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிளவுபடுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒருபோது முயற்சிக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விசேட கலந்துரையாடல் பத்திரமுலையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, கஞ்சன விஜயசுகர, ரமேஷ் பத்ரன, அலிசா பிரை மற்றும் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் கூறியதாவது: ஜனாதிபதி எம்மை பிரிக்க ஒருபோதும் முயற்சிக்கவில்லை என்பதை நான் மிகுந்த பொறுப்புடன் கூறுகின்றேன். நாட்டு மக்களின் அபிப்பிராயத்தின்படி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குமாறு அவர் ஒன்றிணைந்து வேண்டுகோள் விடுத்தார். கட்சியாக பணியாற்றுங்கள் என்று எப்போதும் கூறுகிறார். ஆட முடியாதவர்களை பூமி இழுக்கும் என்பது போன்று சாக்கு போக்கு சொல்பவர்களின் கருத்து நமது கருத்தல்ல. இந்த மொட்டு கட்சி மக்களின் வியர்வையால் கட்டியெழுப்பப்பட்ட கட்சி. பணக்காரர்களுக்கு வாடகை, குத்தகை அல்லது விற்பனைக்கு ஏற்ற கட்சி அல்ல. 2022 ஜனாதிபதி நல்லவராக இருந்தால், அவர் தனது பொறுப்பை நிறைவேற்றியிருந்தால், அவர் ஏன் இன்று குற்றச்சாட்டுகளுடன் இருக்கின்றார் என்றார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பட்டதாரியான இளம் தாயொருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்ட சுயாதீன விசாரணை குழுவின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சம்பவ தினத்தின் போது சிலர் தவறளித்துள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஆசாத் எம் ஹனீபா தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் தம்பனிக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான இளம் தாயொருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பட்டப்படிப்பை நிறைவு செய்த 27 வயதுடைய மரியராஜ சிந்துஜா என்ற இளம் தாயே இவ்வாறு மரணமடைந்தார்.
குறித்த பெண்ணின் மரணத்தின் போது சம்பவ தினம் விடுதியில் இருந்தவர்களின் அசமந்த போக்கே காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டது. இதனையடுத்து குறித்த மரணம் தொடர்பாக வடமாகாண சுகாதார அமைச்சினால் சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து துரித விசாரணைகளை முன்னெடுத்தனர். குறித்த விசாரணைகளின் அடிப்படையில் சிலர் தவறிழைத்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக விசேட அறிக்கை வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணை குழு ஒன்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர். மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணைகள் முடிவடைந்தவுடன் தவறிழைத்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார். மேலும் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து எனது தொலைபேசிக்கு பல்வேறு அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த அச்சுறுத்தல் குறித்து மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்க மனோகணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி தீர்மானித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே இந்த அறிவிப்பை மனோகணேசன் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் எமது கட்சி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும். நாங்கள் சூரியனையும் சந்திரனையும் கேட்கவில்லை. பெருந்தோட்ட சமூகம் மற்றும் பிற இடங்களில் வாழும் தமிழர்கள் அனைவரும் இலங்கையர்களாக கருதப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம் என மனோகணேசன் மேலும் கூறினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக அனுருகுமார திசாநாயக்க சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. ராஜகிரியவில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் இன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான விஜித ஹேரத், கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் சட்டத்தரணி சுனில் வட்டகல உள்ளிட்டோரும் பிரசன்னமாகியிருந்தனர். அதற்கமைய இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை 18 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். வரலாற்று ரீதியான மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி நாட்டை நாகரிகமடைந்த நிலைமைக்கு உயர்த்தி வைக்கக்கூடிய தலைவர் ஒருவரை நியமித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நாளுக்கு நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் செயலகத்தில் இன்று ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் வைப்பு செய்யப்பட்ட வேளை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் நீண்ட காலமாக உழைத்ததும் நீண்ட காலமாக காத்திருந்ததும் இந்த தருணம் வரும் வரையே இலங்கைக்கு சமூக நீதியை ஏற்படுத்துகின்ற தெளிவான தூர நோக்கினை கொண்ட நாகரிகமான தலைவர் ஒருவரை தெரிவு செய்து கொள்வதற்கான வாய்ப்பு வரும் வரை நாங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தோம். வரலாற்று ரீதியான மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி நாட்டை நாகரிகமடைந்த நிலைமைக்கு உயர்த்தி வைக்கக்கூடிய தலைவர் ஒருவரை நியமித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நாளுக்கு நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எமது கட்சியின் தலைவர் தோழர் அனுருகுமார திசாநாயக்கவின் வேட்பு மனுக்காக நாங்கள் இன்று கட்டுப்பணத்தை வைப்பு செய்தோம். இன்னும் 48 நாட்களில் நாட்டு மக்களை உயர்த்தி வைக்கக்கூடிய அந்த தோழரை, அந்த தலைவரை நியமித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு வருகிறது என்று இந்த தருணத்தில் அந்த வரலாற்று ரீதியான சந்தர்ப்பத்தின் பங்காளிகளாக அமைய கிடைத்ததை இட்டு நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் என்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பொருளாதார பிரச்சினையின் பங்குதாரர் தான் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இம்முறை ஜனாதிபதி தேர்தல் ஏனைய ஜனாதிபதி தேர்தல்களை விட மிக முக்கியமானதாகும். நாட்டை காப்பாற்றினேன் என்று பொய்களை சமூகமயப்படுத்தும் போக்கை ரணில் விக்ரமசிங்கே முன்னெடுத்து வருகிறார். பொருளாதார முயற்சி தொடர்பான பொய்யான விடயங்களை சமூகத்திற்கு காண்பிக்கிறார். அவர் முயற்சியாளர் அல்ல. அவரும் இந்த பொருளாதார பிரச்சனையின் பங்குதாரர் தான். வேறு யாரும் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. அதனால் நான் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டேன் என கூறுவது முற்றிலும் பிழையான கருத்தாகும். நிபந்தனைகளுடன் சஜித் கடிதம் அனுப்பினார். அதை பொருட்படுத்தவில்லை. சரத் பொன்சேகா தனது விருப்ப தெரிவித்தார். அதற்கும் கடந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. அவர்களாக கொடுத்த பதவியை தானாக ஏற்றுக்கொண்டார். ரணில் விக்ரமசிங்கவிடம் எந்த தீர்வும் இல்லை. தீர்வுகளுக்கு அவர் பதிலாக அமையவில்லை. பிரச்சனையின் பங்குதாரர் தான் ரணிலும். பொருளாதார முயற்சி தொடர்பாக அவர் பொய்யான தோற்றப்பாடுகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறார். பொருளாதார வளர்ச்சி என்பது வெறுமனே இலக்குகளை கொண்ட ஒன்றல்ல. அது மக்கள் சார்ந்ததாகும். பொருளாதார வளர்ச்சி காணப்படுமாக இருந்தால் அது மக்களிலும் பிரதிபலிக்கும். ஒட்டுமொத்த மக்களையும் இலக்காக கொண்ட பொருளாதார வளர்ச்சியையே சஜித் பிரேமதாச தலைமையிலான கூட்டணி முன்னெடுத்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். மன்னாரில் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய தீர்ப்பை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்வர வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார் மாவட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விசேட ஊடக சந்திப்பு இன்றைய தினம் மன்னார் பிரஜைகள் குழு அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே எஸ் மார்க்கஸ் அடிகளார் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
மன்னார் மாவட்டத்தில் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக கனியம்மன் அகழ்வு திட்டத்தை முன்னெடுப்பதற்கான பாரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு கம்பெனிகளினாலே இறுதியிலே ஒரு கம்பெனி ஒன்று மன்னார் மாவட்டத்திலே கால் பதித்திருக்கின்றன. மாஸ் மினரல் என்ற கம்பெனி ஒன்று. அந்த கம்பெனிக்கு அந்த இடத்தை கையகப்படுத்திக் கொள்வதற்கான அனுமதி வழங்குவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற வேளையில் அதற்கு எங்களுடைய மக்கள் சார்பில் நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்த பொழுதிலும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு திணைக்களத்தின் உதவியோடு முன்மரமாக அந்த கம்பெனி வேலை செய்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற 14ஆம் தேதி அவர்கள் அந்த மண் அகழ்வு செய்யவிருக்கின்ற பகுதிகளை அளவீடு செய்வதற்காக 32 அரசு நிறுவன உதவிகளோடு அதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். ஆகவே இதை மன்னார் மாவட்ட மக்கள் முழுவதும் நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். அன்றைய நாளிலே எங்களுடைய முழு எதிர்ப்பையும் நாங்கள் நாட்டு மக்கள் என்ற ரீதியில் நாட்டை பாதுகாக்கும் முகமாக எதிர்ப்பை தெரிவிக்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆயத்தங்களை முழுமூச்சாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதோடு இதை உடனடியாக நிறுத்துமாறு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை மக்கள் சார்பிலே கேட்டு நிற்கின்றோம். இந்த வேளையிலே கவலையோடு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். வைத்தியசாலை மன்னார் மாவட்ட ஆதார வைத்தியசாலையினுடைய செயற்பாடுகளை பற்றி ஒரு கவலையோடு என் கருத்துக்களை பதிவு செய்கின்றேன். 2 கிழமைகளுக்கு முதல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாயானவள் அதிக இரத்த பெருக்கினாலே இறந்து போன செய்தி எங்கள் எல்லோருக்கும் அதிர்வுகளையும் கவலைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே இதற்கான காரணங்களை கண்டறியுமாறு எங்களுடைய பணிமனையினாலே எங்களுடைய பிரஜர் குழு பணிமனையாலே உரியவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு அந்த கடிதத்துக்கு அவர்கள் தங்களுடைய பதிலை அளித்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை எடுத்து இதில் தவறுகள் நடந்திருப்பின் அந்த தவறு செய்வதற்கான முழு தண்டனையும் வழங்குவதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் என்று உரியவர்களிடமிருந்து அந்த உறுதிப்பாடு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வேளையிலே தயவு செய்து மனித உரிமைகளை மதிக்கிற விதத்திலும் மனிதர்களை மதிக்கிற விதத்திலும் எல்லா வைத்தியசாலைகளும் இயங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த குற்ற செயலுக்கு முழுமையான ஒரு விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்கிற வகையில் தான் மக்கள் வைத்தியர் மீதும் வைத்தியசாலை மீதும் அந்த பணியாளர் மீதும் நம்பிக்கை ஏற்படும். அந்த வேளையில் இழந்துவிட்டு அந்த உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஆகவே தவறுகளை நிவர்த்தி செய்வதற்கு அந்த உண்மை நிலைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று உரியவருடைய அன்போடு இந்த வேளையில் கேட்டு நிற்கின்றேன். எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே 4000 குடும்பத்திற்கு மேற்பட்டவர் காணியற்ற நிலையிலே வாழ்கின்றார் என்பது எங்களுடைய மாவட்ட செயலகத்திலிருந்து எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கு. அத்தோடு எங்களுடைய இளையோர் தங்களுடைய சுய உற்பத்திக்காக தொழிலுக்காக 800க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய காணியை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பித்து இருந்தும் எந்த வகையான நடவடிக்கையும் எடுக்கப்படாத வேளையிலே வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற காசு படைத்த மனிதர்களுக்கு எங்களுடைய மக்களுடைய காணிகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை மிகவும் கவலையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த மாதத்திலே சோழமண்டலம் என்ற பகுதியிலே சோழமண்டல குளம் என்ற பகுதியிலே அந்தோனியார்புரத்துக்கு அருகில் இருக்கிற அந்த கிராமத்தினுடைய காணிகள் வெளிநாட்டிலிருந்து வந்த நபருக்கும் கொழும்பிலிருந்து வந்த நபருக்கும் இந்த காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காணியானது 30 வருடங்களுக்கு மேலாக அங்கே வாழுகின்ற பல குடும்பங்கள் விவசாயம் செய்து தங்களுடைய வாழ்வினை கொண்டு நடத்தியிருந்த பொழுதும் அந்த உண்மைகளை மறைத்து அதிகாரிகள் அவர்களுக்கு கொடுத்திருப்பது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. இதை உரியவர்கள் தலையிட்டு அந்த மக்களுக்கு அந்த காணிகளை பகிர்ந்தளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உரிய அதிகாரிகளையும் எங்களுடைய நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மன்னார் பிரஜியல் குழு பணிமனையிலிருந்து என்னுடைய மன்னார் மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை பற்றி மக்களுடைய விழிப்புணர்வுக்காகவும் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய மக்கள் சார்பான செயற்பாட்டுக்காக வேண்டியும் இந்த பத்திரிகை பகிர்வை நான் செய்து கொண்டிருக்கிறேன். முதலாவது எங்களுடைய மாவட்டத்தில் அதுவும் விசேஷமாக எங்களுடைய தீவிலே அதானியுடைய உயர் மின் காற்றலை திட்டமானது செய்யக்கூடாது என்று பல வருடங்களாக 2-3 வருடங்களாக நாங்கள் பல எத்தனிப்புகளை செய்து அது நிறுத்தப்பட்டிருந்த வேளையிலும் இப்பொழுது மிகவும் முழு மூச்சுடன் அந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 26-27 தேதிகளிலே அரச திணைக்களம் பலவற்றின் உதவியோடு
மக்களுடைய காணிகள், அதாவது மக்களுடைய 126 ஏக்கர் காணி, அத்தோடு ஆலயத்தினுடைய காணி 47 ஏக்கர் 46 ஏக்கர் காணி, அத்தோடு எங்களுடைய ஆயர் இல்லத்துக்கு சொந்தமான காணி, குருக்களுக்கு சொந்தமான காணி என்ற பல ஏக்கர் காணிகளை சுயரிக்கும் நோக்கோடு அளவீடுகளை மேற்கொண்ட பொழுது மக்கள் அதை வேண்டாம் என்று தடுத்த பொழுது முதல் நாள் அவை அனைத்தும் நிறுத்தப்பட்டு அடுத்த நாள் பல்வேறு விதமான அனுமதிகளை பெற்று மக்கள் அதற்குள்ளே புகுந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மக்களை பயமுறுத்தி அந்த முழு திட்டங்களையும் அளந்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேளையில் மிகவும் கவலையோடு மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக மக்களுடைய வாழ்விடங்களை சுவகரித்து கொள்ளுகின்ற மனித உரிமை மீறலுக்கான இந்த செயற்பாடுகளை முற்றுமுழுதாக மன்னார் மாவட்ட மக்கள் சார்பிலே நாங்கள் எதிர்க்கிறோம், முழுமையாக கண்டிக்கிறோம். ஆகவே மன்னார் மக்களுடைய வாழ்விடங்களை அளிக்கின்ற இந்த திட்டத்தை முற்றிலுமாக மன்னார் தீவிலே நிறுத்த வேண்டும் என்று மக்கள் சார்பிலும் இங்கு இருக்கின்ற மன்னார் தீவிலும் மன்னார் மாவட்டத்திலும் வாழுகின்ற எல்லா சமய தலைவர்கள் சார்பிலும் மக்கள் சார்பிலும் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்.